guys, welcome back. இன்னைக்கு நம்ம கிரிஞ்சு குட்டிகளின் கியாமியாக்கள் from Meme Studios அதான் பார்க்க போகிறோம். Instagram Reels கிரிஞ்சு ட்ரால் புதுசா யாரு வந்திருக்கா என்னங்கறத உள்ள போய் பார்க்கலாம். போன வாரம் Meme Studiosல தான் ஐயோ ஒரு சிரிப்பு அத நினைச்சு நான் 4 நாளா சிரிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் அத மறந்து இருக்கிறேன். திருப்பி வந்துட்டாரு ஐயா. நண்பர்களே வந்தா என் நண்பனுக்கும் நண்பன் பொண்டாட்டிக்கும் சண்டை பொண்டாட்டி முடிச்சு கடிச்சு வச்சு விட்டா எங்க அப்படின்னு பார்த்தா அது சொல்ல முடியாத இடம். அதை 4 நாள் அது எனக்கு கனவுல வந்துகிட்டே இருக்குங்க. என்னங்க கடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இன்னைக்கு யார் எங்க கடிச்சிருக்கான்னு பார்ப்போம். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. முழுசா காட்டுங்கயா. சின்ன பையன் இவ்வளவு பெருசா வச்சு கழுவிக்கிட்டு இருக்காங்க. என்னது ஒரு கொடியன் அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறான். என்னங்க விஷ்ணுவை காணா? கிருஷ்ணா கிருஷ்ணரா இப்படி உட்கார்ந்து இருக்காரு. அவர் அதுல காசை வச்சோன்னு திரும்பி எங்கேயோ போயிட்டாரு. கேட்டின திறந்து உள்ள போயிட்டாரு. உள்ள போனோடனே உள்ள ஒருத்தன் காசை எடுத்துட்டு லட்டு ஏதோ வைக்கிறான். திருப்பி அதை எடுத்துட்டு வெளியே கொண்டு வந்து கொடுக்குறாரு பிரசாதம். ஏய் அத்தா தண்டி யானைய பிச்சை எடுக்க விட்டீங்க, இப்ப நான் கடவுள் எப்படி ஆக்கிட்டீங்க? அவரை வச்சு பிசினஸ் பண்றதை இந்த மாதிரி காட்டுறாங்க. இவங்களுக்கு போய் காசு போடுறீங்களே சார் நீங்க. இன்னமும் யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்ல இருக்கு, எத்தனை குடும்பங்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது. இதெல்லாம் விட்டு பிச்சை எடுக்க சொல்லிடா. பிச்சைக்காரப்படா பீத்தாப்படா. உன் புத்தி போற பிச்சை எடுக்கலாம் போமா. நல்ல ஒரு பாட்டு. 10 out of 10. என்னங்க இதுல என்ன சொல்றாங்க பாத்து? மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சிக்கு அங்க என்ன வேலை? உடம்புல மாட்டிட்டு போல இருக்கு. அதுவும் பாருங்க, அந்த லைட் எரியும் போது நாய் அப்படி அசையாம அதுக்கு என்ன செய்யுமா இருக்கும்? என்னத்தை திட்டு தொலைச்சாலும் இருட்டுக்குள்ள கீழே கிடக்குன்னு அது லைட் எரிச்சுக்கிட்டு இருக்கு. என்னெல்லாம் நடக்குதுங்க உலகத்துல. அந்த லைட் இப்ப அந்த காசு டெபாசிட் ஆயிருக்குமா? ஒருவேளை லைட் எல்லாம் போட்ட உடனே கம்ப்யூட்டர் அந்த மெஷின் ரீஸ்டார்ட் ஆகி புதுசாயிரணுமா? ஏன் காசு இந்த மாதிரி நடந்தா என்ன செய்யறது? அந்த உள்ள அந்த பேங்க்குள்ள தான் பேங்க்ல போய் நம்ம பேசலாம். அது எப்படி கரண்ட் போகும்னு தெரிஞ்ச ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ ஐயோ பைத்தியம் ஆயிட்டாங்க இந்த வாட்டில்.
என்னது படத்துக்கு வச்ச படம் எடுத்துட்டு இருக்காங்க. யாரோ ஒரு ஆள் சாப்பிட்டு பசியான தெரியுது. அண்ணன் எடுத்துக்கிட்டேன் களவாடி போயிரு. அது எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. நீங்க இருந்த சிறை வேற, இப்ப இருக்க சிறை வேற. இப்ப இருக்க சிறை மோசமான சிறை, எனது திராவிட சிறை, திமுக சிறை. ஏங்க உங்களுக்கு வேற வாயில வேற நல்ல வார்த்தையிலே வராதா? திராவிடங்கிறது அவ்வளவு கேவலமான வார்த்தையா? மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்ல, ரேப் கேஸ் பதிவு செய்யப்படல. போக்சோ யார் சொன்னா ரேப் கேஸ் பதிவு பண்ணலன்னு? முந்தா நாள் கூட ஒரு ரேப் நடந்திருக்கு. போயிட்டு இருந்தீங்களாங்க? ஏன் பாஸ் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் கத்துறீங்க? இந்த கண்ணை பார்த்து கையை காட்டி தலையாட்டி தைரியமா பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நேத்தே சொன்னேன் நான் சலூன் போறேன், என் கூட வா, இத ஃபீல் பண்ணுவேன்னு. என்னை விட உங்களுக்கு யங்கா தெரியற அளவுக்கு மாத்தின சலூன் என்ன சலூன்? கண்ணா சலூன். கண்ணா சிக்னேச்சர் யூனிசெக்ஸ் ஹேர் சலூன் பூச்சோ. ஆமா மலேசியாவுல போறவங்க பூச்சோல இருக்க. எப்படி எப்படி போறீங்க? என்ன சலூன்? கண்ணா சலூன் பூச்சோல இருக்கு. வாங்க வாங்க நம்ம கண்ணா சலூனா? நானும் யோசிக்கிறேன், பேச்செல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நம்ம ஆளுங்க என்னங்க தரையில பேசுறது திரையில வந்துட்டு இருக்கு. ஆஹா மலேசியா வரைக்கும் வந்துட்டானுங்க. அடுத்து நம்ம தான் போல இருக்கு. நம்ம கொஞ்ச நாளா ஷார்ட்ஸ் வேற போடல, போட்டுருவோம் மறுபடியும். கண்ணா சலூன். ஆனா கிரியேட்டிவிட்டியை பார்த்தியா? என்ன என்னாச்சு? என்னங்க ஆந்திரால இருந்து இங்க வந்து என்ன ரவுடிசமா? என்னடா என்ன ஆந்திரா? ஆந்திரா என்னதா, தமிழ்நாடு என்னதா? எனக்கு டி நகர் புதுசு கிடையாது, அண்ணா நகரம் புதுசு கிடையாது. தெருவா சுத்தின பொறுக்கிடானா. தமிழ் பொண்ணு பிடிக்காமலாம் இல்ல, ஆனா மல்லுகேல் சலுக்கு இல்ல. ஐயோ இவர் மூஞ்ச பாத்தியா? சோப்பு விளம்பரத்துல வர மாடல் மாதிரி இருக்கிறாருல, குரங்கு கட்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி. இது நம்ம மூஞ்ச சொல்லுது. தமிழ் பொண்ணு பிடிக்காமலாம் இல்ல, ஆனா மல்லுகேல் சலுக்கு இல்ல. Okay, but what if Malayali girls don't want a fetishizer? If you think putting down our Tamil sisters is going to get you Malayali girls, you are absolutely wrong. Save the Tamil girls from these weirdos, man. என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல. அவர் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ் கேர்ள்ஸ் எல்லாம் ஓகே தான், ஆனா மல்லு கேர்ள்ஸ் அளவுக்கு இல்லைன்னா அங்க இருந்து ரிப்ளை வருது. தமிழ் கேர்ள்ஸை இவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க சார் அப்படிங்கிற ஒரு தேவையாது. Country makes the best food. Tamil food. It's not Tamil food, bro. Unde. Are you done? Nadi? Yeah. எங்கேயோ பார்த்துருக்கேன் சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. திரும்பிக்கிறாருமா. கண்ணா நாம பொறுக்கும் போது ஒண்ணும் கொண்டு வரல. ஏன் பொறுக்க போற? இருங்க 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 கக்கஸ்ல இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. ஜன்னலுக்குள்ளால காட்டு பண்ணி உள்ள வருது. கக்கஸ்ல எதுக்கு சிசிடிவி? ஏய் போல ஏய் வீடியோவா கேக்குறேன், நம்பவும் முடியலங்க. பண்ணி என்ன சாப்பிடும்? அதுக்கு தான் வந்து பண்ணி என்ன திங்கி இவன் எப்படி யோசிக்கிறான்? பாத்ரூம்ல இருக்கு சிசிடிவி. ஏன் பண்ணி சார் முதல்ல ரோட்ல தானே திமிங்க, பின்ன வீட்டுக்குள்ளே வந்து கேக்குறீங்க? ஃப்ரெஷ்ஷா கிடைக்குவா? கரைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பாக்கறீ. It just increment the count by 1. It's pretty basic, but I like the UI, like the buttons, the colors and everything. Yeah. ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. நீங்க என்ன அவர் வந்துருவாரு. காலேஜோட டூடு பையன் யாரு? அந்த டூடு பொண்ணு
இது பிரியங்கா எவ்வளவு மொக்க வாங்க தெரியுமா? இந்த டூடுன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல பிரதீப் ரங்கநாதன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு காலேஜுக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த காலேஜ்ல வந்து இந்த காலேஜ்ல இருக்கிற அந்த ஃபேமஸான அந்த டூடு பையன் யாரு, டூடு பொண்ணு யாரு அப்படின்னு போது அந்த டூடு பையனா அப்படின்னு எல்லாரும் பாலுன்னு கத்துறாங்க. பாலு பாலு பாலுன்னு கத்துறாங்க. இவன் யாரு பாலுவா, பாலு அந்த டூடு பையன், பாலு எங்கடா இருக்க, டேய் டேய் பாலு 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 பாலு. கடைசியில பார்த்தா அந்த அவர் காலேஜோட ஃபவுண்டர் பேரா பாலு. இவர் சொல்றாரு, பாவி ஏன்டா இப்படி மாட்டி விடுறீங்க, இவன் வாடா போடா பாலு ஸ்டூடெண்ட் நினைச்சாரு. அப்புறம் தான் காதுல சொல்றாங்க. A few moments later. Hey, founder of Sairam, Balu sir. அந்த சார் ஆடா சொல். வாடா போடா சட்டத்தலையா எல்லாம் பேசிட்டு படத்துக்கு கேட்டேன். செம்மையாகிறப்பா. ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. அதுக்குள்ள பாட்டை பண்ணிட்டாங்க. என்ன கேவலப்படுத்த அங்க கூட்டிட்டு வந்தியா? சொல்லிடுறேன். அந்த காந்தாரா மாதிரி கத்துறாரு. ஏன் சார் நீங்களாம் படம் பார்க்க வர்றீங்க? என்னது காந்தாரா? போயிருங்க சார், போயிருங்க. வீடியோ கால்ல குடும்பம் நடத்துறாங்க. So there is guys. So there is. டேய் என்ன பண்றீங்க? ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ரீல் பாக்குறதுக்கு எதுக்குடா நாக்க தொங்க விட்டுட்டு இருக்க? ஐபோன்ல அக்சஸபிலிட்டி செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டிக் அவுட் டங்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் நாக்க நீட்டும் போது ரீல்ஸ் ஸ்க்ரோல் ஆயிட்டே போவேன். ட்ரை பண்ணி பாருங்க. நீ நக்கு இப்படி நக்கு இப்படி நக்கு இப்படி நக்கு செத்தாப்ப நக்கு மயிரிட்டு நக்கிட்டே இருங்களா, நக்கிட்டே இருங்க, நக்குறதுன்னு தெரியும் உங்களுக்கு. வா. A few moments later. அப்படி இல்லடா. ஏங்க எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்கி யாரை பார்த்தாலும் இப்படி இப்படி இருந்தது பத்தாம இப்ப எல்லாரும் ரோட்ல என்னடா பண்றீங்க? ரீல்ஸ் பாக்குறோம்ல, ஏன் இப்படி எடுத்து இப்படி தட்ட முடியாதோ, ஒத்த விரலால தட்ட முடியாதோ, அதெல்லாம் போரு. இனி ரோட்ல எல்லாரும் நக்கிட்டு தான் தெரிய போறாங்க. ஜிபி முத்து அப்பவே அன்றே கணித்தார். ஜிபி முத்து புது போனை வாங்கி என்ன பண்ண போறேன்? நக்கு. சீரியஸா இது இருக்கா? ஸ்டிக் அவுட் ஆங்க. அடுத்தது இப்ப இல்ல இப்ப ஐபோன்ல வந்துருச்சுல, இப்ப எல்லா ஆண்ட்ராய்டு போன்லயும் அது அப்டேட் வந்துரும். இனி எல்லாம் உலகமே நக்க போகுது. ஐயா இப்ப பாருங்க, இப்ப மலேசியாவுல அந்த போனோட பிரைஸ் வந்து 5000 ரிங்கெட். 5000 ஒளி கொடுத்து போனை வாங்கி நடு ரோட்ல இருந்து. என்ன சார், முதல்ல ஐபோன் வச்சிருந்தா கெத்துன்றாங்க, இப்ப என்ன நினைப்பாங்க? இனி பாருங்களேன், யாராவது ரோட்ல போகும்போது யாரையும் பார்த்து அப்படி என்னடா பண்றேன்னு, நான் ரீல்ஸ் பாக்குறேன் அப்படின்னு வாங்க. ஐயோ இப்பதான் ஸ்டிக் அவுட் டங்குன்னு வந்திருக்கு, இன்னும் என்னென்ன அப்படியே கொண்டு வருவாங்களோ தெரியல. நாக்காலே சவுண்டு கூட்டலாம் குறைக்கலாம் நினைக்கிறீங்க. வடிவேல் ஒரு படத்துல வருவார்ல, என்னையா பண்றீங்கன்னு, நான் போன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்க பாரு எப்படின்னா அடுத்த போட்டோக்கு போன்னு அறுத்தேன் அப்படின்னா சவுண்டு கூட்டுறேன் சார்.
இப்படி என்ன ஓபன் பண்ணேன்னு சொல்லுவாங்க போன கண்ணை மூடி இப்படி கடிக்கணும் அப்படியே ஆஃப் ஆயிரும். சத்தியமா சொல்றேன் பாருங்களேன், எல்லாரும் வடிவேல் மாதிரி தான் அலைய போறீங்க. அடே இதெல்லாம் யாருடா யோசிக்கிறீங்க? அது லைட்டும் சவுண்ட் தான். வரப்போகுது சேஃப்டியா வெடிங்க வெடிய, தீபாவளி வரப்போகுது சேஃப்டியா வெடிங்க வெடிய, என் ஆட்ட பாம தூக்கின்னு ஓட்டையான் கூட இருக்கிறேன் தடிய, என் ஆட்ட பாம தூக்கின்னு ஓட்டையான் கூட இருக்கிறேன் தடிய, அவரை தேடி கண்டு புடிய எப்ப மல்டி மில்லியன் அடிய. அப்பா புதுசு புதுசா கிளம்பிருக்காங்கல்ல, முடியல. ஆனா நல்லா கலகலன்னு செம சிரிப்பா இருந்தது. நைஸ். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.